சச்சின் அவுட் ஆயிட்டாப்ல. டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆகுற வேலைய பாருன்னு சொன்னதெல்லாம் கதை இல்ல. உண்மை. கிரிக்கெட் ஒரு மதமா இருந்துச்சுன்னா, அதுல சச்சின் தான் ஒரே ஒரு கடவுள். வேற யாருமே கிடையாது. நம்பர்ஸ் பொய் சொல்லாது. சுமார் 34,000 இன்டர்நேஷனல் ரன்னு. பக்கத்துல ஒரு பய கூட கிடையாது. அதுபோக தலைவன் ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின்லாம் போட்டு பல 100 விக்கெட்டுகள எடுத்திருக்கான். அது வேற கதை. 1989ல இருந்து தலைவன் ரிட்டயர் ஆகுற வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவே சச்சினை நம்பி தான் இருந்தது. சச்சின் அவுட் ஆயிட்டாப்ல. டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆகுற வேலைய பாருன்னு சொன்னதெல்லாம் கதை இல்ல. உண்மை. இப்ப இருக்கிற முக்காவாசி பிளேயரு நம்ம ஒரு நாள் சச்சின் மாதிரி ஆகணும்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தவங்க தான் எல்லாரும். இன்டர்நேஷனல் மேட்ச்ல மட்டும் தானைய தலைவன் 100 செஞ்சுரிய போட்டிருக்காப்ல. சச்சின் 2003 வேர்ல்டு கப்ல அடிச்ச அடிக்கு ஈடு இணையே கிடையாது. இனி எந்த வேர்ல்டு கப்லயும் யாரும் போட போறது கிடையாது. என்னதான் தலைவர் 100 நூறுகள் அடிச்சிருந்தாலும் பாகிஸ்தான் கூட 2003 வேர்ல்டு கப்ல ஒரு 98 அடிப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை நான் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. 2003 வேர்ல்டு கப் வருது. அதுல பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு மேட்ச். அந்த மேட்சை பத்தி தான் ஊர் உலகமே பேசிட்டு இருக்கு. அதுல சையத் அன்வர் பிடிச்சி பொலன்னு பொலந்து ஒரு 100 போட்டாப்ல. பாகிஸ்தானும் 274 அடிச்சிட்டாங்க. அப்ப 250க்கு மேல அடிச்சாலே சேசிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா தலைவன் சச்சின் இறங்கி அன்னைக்கு அடிச்ச அடிக்கு ஈடு இணையே கிடையாது. சாதாரண பவுலர்களை பிடிச்சி அடிச்சிருந்தா பரவாயில்ல. தலைவன் அடிச்சது எல்லாமே லெஜெண்ட்ஸ். வசீம் அக்ரம், வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர். அதுவும் ஷோயப் அக்தர் பால்ல எல்லாம் தலைவன் ஒரு 6 விட்டான் பாருங்க. நான்லாம் ரிங்குன்னு குட்டிக்காரன் அடிச்சு சுத்திட்டு இருந்தேன். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் தாண்டி தலைவன் அன்னைக்கு டெலிவர் பண்ணான். தலைவன் அன்னைக்கு தாக்குனான். எனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் கூட சச்சின் பண்ண சம்பவம் தான் சச்சினோட எஸ்டிடிலேயே தி கிரேட்டஸ்ட். பல எதிர்பார்ப்புகளோட வந்தாப்ல. அந்த எல்லா எதிர்பார்ப்பையுமே அடிச்சு நொறுக்கி அதுக்கும் மேல பர்ஃபார்மன்ஸை போட்டு காட் ஆஃப் கிரிக்கெட்டா ரிட்டையர் ஆயிருக்காப்ல.